ஒரு கிராமத்தில் 20 வயது மதிக்கத்தக்க 3 இளைஞர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் தொழில் மரம் வெட்டுதல். அரசாங்க கட்டுப்பாடுகளால் மரம் வெட்டும் தொழில் வெகுவாக பாதிக்கப்பட்டது. ஒரு நாள் மூவரும் விவாதித்தவாறே கோடாரியுடன் காட்டுக்குள் சென்றனர். இனி நாம் என்ன செய்வது? நமது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதே. அப்போது ஒரு காய்ந்த மரம் அவர்கள் கண்களில் தென்பட்டது. இந்த மரம் விறகுக்குத்தான் உதவும். வெட்டி செல்லலாம். மரம் வெட்டத் தொடங்கியவுடன் இடிமின்னல் இடிக்கத் தொடங்கியது. பலத்த மழையையும் பொருட்படுத்தாமல் ஒரு வழியாக மரத்தை வெட்டி முடித்தனர். மரம் சாய்ந்தவுடன் அந்த மரத்திலிருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாள். என்னை விடுவித்த உங்களுக்கு நன்றி. நீங்கள் பேசியதை நான் கேட்டேன். உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம். முதல் நண்பர் கேட்டான், எனக்கு வற்றாத சொத்துக்கள் வேண்டும். தேவதை அந்த வரத்தை அருளினாள். இரண்டாவது நண்பர், உன்னைப் போல் ஒரு தேவதை மனைவி வேண்டும். தேவதை சிரித்துக்கொண்டே வரத்தை அளித்தாள். மூன்றாவது நண்பர், எனக்கு என்றுமே நோயற்ற வாழ்க்கை வேண்டும். மற்ற இருவரும் உடனே சிரித்தார்கள். எனக்கு மண்ணோ வேண்டாம், பொன்னோ வேண்டாம், பொன்னும் வேண்டாம், நோயற்ற வாழ்க்கை மட்டும் போதும். தேவதை அவர் கேட்ட வரத்தை அளித்து அங்கிருந்து மறைந்தார். காலங்கள் கடந்து சென்றன. மூவருக்கும் மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. எனக்கு 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, ஆனால் வாரிசு இல்லை. தூக்கம் போடு வரவில்லை, உடம்பும் ஒத்துழைக்கவில்லை. எனக்கு அழகான மனைவி, ஆனால் நிம்மதி இல்லை. எப்போதும் சண்டைதான். என் வாழ்க்கை மிகவும் எளிமையானது. சராசரி வருமானம், நல்ல அன்பான மனைவி, அறிவுள்ள குழந்தைகள், நோயற்ற வாழ்வு, நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு. நீதான் சரியான வரத்தை தேர்ந்தெடுத்தாய். நாங்கள்தான் மண், பொன், பெண் என்று தவறாக தேர்ந்தெடுத்தோம். செல்வம் என்பது மண் அல்ல, பெண் அல்ல, பொன் அல்ல. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்.